அது எதுக்கு உனக்கு? நீ பாட்டுக்கு போயேன் ஸ்கூலுக்கு. காலையிலே போறல, அதனால எங்க போறேன்னு கேட்டேன். நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சும்மா தான் கேட்டேன். கேட்கவும் கூடாதா? ஆமா, கேட்க கூடாது. போ. ரொம்ப படம் காட்டுவா. இனிமே நானும் எங்கேட்டு போனா அவட்ட சொல்லவே மாட்டேன் பாரு. லோட லோடன் பேசிக்கிட்டே இருக்காத அப்போ. இந்த பேக்கு பார்த்து சமத்தா இருக்கணும்னா உன் கூட வரதுனால எவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட மாதிரி. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலன்னா இன்னும் ஒத்தையில உட்காந்துருக்கணும். சே, அம்மா கூட ஏன்ட்டு வந்திருக்கலாம். நீ எதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வந்த? அப்ப நான் அக்கா கூட போல உன் கூட தான் வருவேன். அம்மா அடம் பிடிச்சிருக்கலாம். எதுக்கு நீ என் கூட வந்த? சரி, இது உன் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வருவாங்க. பாய். எங்க போறேன்னு சொல்லிட்டு போவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். போதுமா? சரி சரி. சே, ஒத்தையில உட்கார வச்சுட்டாங்களே, எப்படி யாருமே இன்னும் வரல, நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம். ஹே, ஹாய் நிஷாந்த். சி, போய் இந்த கொனட்டியா வரணும். சி, இவ்வளோ பார்க்கல எனக்கு பிடிக்காத. ஒத்தையில வர மாட்டேங்கிட்டேனே. ஹே, இன்னும் நிஷாந்த் இன்னைக்கு சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு. சும்மாதான். கிளாஸ்ல யாருமே இல்ல. இனி யாரும் வரலையோ? பார்த்தா எப்படி தெரியுது? யாருமே இல்லாத மாதிரி தானே தெரியுது. இப்போ என்ன கல்வி? சரி, வரியா வெளியே போய் நிற்போம் கொஞ்ச நேரம்? வேண்டாம், நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு கேக் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்றியா? யாருமே இல்லைல்ல. வேண்டாம் வேண்டாம். சி, இது என்ன இம்சை? உயிரை வாங்கிட்டு இருக்கு பக்கத்துல இருந்திருக்கு. ஹே பிங்கி, கொஞ்சம் தள்ளி நின்னா. ஏன்டா நான் நிக்கிறது உனக்கு பிடிக்கலையும்? அப்படி இல்லை, கொஞ்சம் தள்ளி நின்று பேசா. போ, உன் இடத்துல போய் உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெல் அடிச்சு எல்லாரும் வந்துருவாங்க. வந்தா என்ன வர வரைக்கும் பேசிட்டு இருப்பேன் ஏதாட்டும். இல்லை, இன்னைக்கு டெஸ்ட் இருக்குல்ல, எனக்கு படிக்கணும். நான் படிக்க போறேன். நீ போ. ஏ ராஜேஸ்வரி, தண்ணி வந்துட்டோ? ஆமாக்கா, தண்ணி அப்பயுமே வந்துட்டு. நீங்க வரலையா? ஐயே, தண்ணி வந்தது எவ்வளவுமே சொல்லலையே. சரி, நீ போ, நான் வரேன். சரி சரி, சீக்கிரம் கொடுத்து எடுத்துட்டு வாங்க. இல்ல, உனக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் வருஷம் போட்டு போய் நான் இப்போ வரேன். சரிக்கா, சீக்கிரம் வாங்க. சாந்தி, ஏலா ஏலா சாந்தி. என்னங்கத்த? பைப்ல தண்ணி வருது. ராஜேஸ்வரி அவளுக்கு பரத்த வருஷம் போட்டு பாப்பே பிடிச்சிட்டு வாப்போ. தண்ணி எடுக்கையா? எத்தே, நீங்க வேணா பிடிச்சு வைங்களா, நான் வேணா தூக்கத்துக்கு வரேன். நான் உன்னையே தண்ணி பிடிக்க போச்சோன்னா நீ இனியே பிடிச்சு வைக்க சொல்ற. உனக்கு என்ன அவ்வளோக்குள்ள மெத்தனமா? ஒரு தண்ணி இருக்கு, கறி வலிக்கும். இல்லத்த, அடுப்புல சோறு கிடக்கு. நான் போனா கொஞ்சம் குழஞ்சிரும், அதனால தான் போல. சாப்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. இல்லத்த, அது பெரிய பானெல்லாம் உங்களுக்கு வடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவீங்களா, அதனால தான் சொன்னேன். நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு சொல்றேன். இல்ல, என்ன மச மாசம் நின்றுட்டே இருக்க? போ. ஏத்தே ப்ளீஸ், நீங்க பிடிச்சு மட்டும் வைங்க, நான் தூக்க வரேன். நான் போனா அந்த பைப்ல உள்ள பொம்பளை எல்லாம் ஏதாட்டு சொல்லும். ஆமா, இப்படி ஒண்ணு இல்லாம இருந்தா சொல்லதான் செய்வாங்க. இதை சாக்கா வச்சுக்கிட்டு தண்ணி இருக்க போகாம இருப்பியோ? மரியாதை இப்படி தண்ணியை பிடிச்சிரு. ஏத்தே போறியா என்ன? சும்மா எங்க பாரு, குடத்தை எடுத்துட்டு போ. தண்ணி பிடிக்க போனா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களாம். அவளும் சொல்ற மாதிரி தானே நீனும் இருக்க. ஓவியமா பெரிய மகாராணிகள் மனசுல நினைப்போம். ஹலோ, சொல்லுமா. எம்மா, சரியா நாள் தாம்மா. நீங்க எனக்கு ஃபோனே பண்ணல. இனி மறந்துட்டீங்க தானே? ஏட்டி அப்படி சொல்ற? நான் உடனே மறப்பேனா? அப்ப ஏன் ஃபோன் பண்ணல? நேற்று காலையில தானே பண்ணினேன். இன்னைக்கு காலையில இன்னும் தான் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில எழுந்தோடனே போடுவீங்களா? இன்னைக்கு என்ன போடவே இல்லை. ஏட்டி, திடீர்னு உன் மாமியார் இருந்தது நான் ஃபோன் அடிச்சு பார்த்துட்டுனா திட்டும்ல உனியே. அது திட்டினா நானும் பதிலுக்கு திட்டுவேன். ஏட்டி, எங்ககிட்டலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாட்டி நீனே தெரியாம பேசுற. நான் வேற உனி ஃபோன் அடிச்சு மாட்டி விட்ட மாதிரி இருக்கும்ல. போமா, நீ ஏதாச்சும் சாக்கு சொல்லிக்கிட்டே இரு. சரி, தம்பி தங்கச்சில எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உனக்கு வாமிட்லாம் நின்றுட்டா? எல்லாம் நின்றுட்டுமா. மாடிப்படிலாம் ஓயாம ஏறி ஏறி இறங்காத, சரியா? மாடியிலே இரு. மாடியிலே தானே இருப்பேன். ரொம்ப போர் அடிக்கு. இன்னைக்கு தான் கீழே வந்திருக்கேன். சரி சரி, ஒரு நாளைக்கு ஒரு திருப்பு வந்தா போதுன்னா தேவையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மாடியில போய் உட்காந்துக்கணும். யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா காலையிலே? சரிம்மா. அவ ஆத்தாக்காரிக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சரிம்மாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லியும் இவ பேசுறா. எப்படி திமுரு இருக்கணும் அவளுக்கு. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடுணுமா? சரிம்மா. எதுக்கு இப்படி முன்னாடி பேய் மாதிரி டக்குன்னு வந்து நிக்கீங்க? பேயா? யாரை பார்த்து பேயுங்க? ஆமா, ஒரு சவுண்டு காட்டாம டக்குன்னு இப்படி முன்னாடி வந்து நின்னா அப்படின்னு சொல்லுவேன். நீ அப்படி பேச மாட்டாத. இவ்வளவு நேரம் நீ யார்கிட்ட ஃபோன் பேசுன? உன் ஆத்தாக்காரி கூட தானே? இல்லையே. அப்ப யார் கூட பேசணும்னு சொல்லு பாப்போம். ஃபோன் பேசுறது ஏன் இஷ்டம். யார் கூட பேசினா யார் கூட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தள்ளி நின்னுங்க, மூஞ்சுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு. என்னையே அதிகாரம் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? ஓடி வந்த நாய் நீ என்னையே அதிகாரம் பண்றியோ? ஓயாம ஓடி வந்தா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க, உங்களுக்கு மரியாதை இல்லை. நல்ல பணக்கார வீட்டு பையன், வசதியான வாழ்க்கை வாழலான்னு என் பையனை இழுத்துக்கிட்டு ஓடி தானே வந்த. இல்லைன்னு சொல்லு பாப்போம். அதை போய் உன் பையன் கிட்ட கேளு. நான் அவனை இழுத்து வந்தேன்னா அவன் என்ன இழுத்து வந்தான். நான் என்ன இனி அவாங்க என் பிள்ளையை அவன் இவங்க. நீ என்ன மரியாதை கொடுக்கியோ அதே மரியாதை தான் உனக்கும் கிடைக்கும். என் வீட்டில் வந்து என்னையே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா? வெளியே போடி. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. உங்க வீடுனா என் வீடுதான். நீ எப்படி உன் புருஷனுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிய அதே மாதிரி நானும் என் புருஷனுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன். 2 பேரும் இந்த வீட்டு மருமக தான். நாங்கள் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வைப்போம். வந்தோடனே நீங்கள் உரிமை கொண்டாடுவீங்களோ? என்னமோ நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி இவ்வளோ சீன் கட்டுறீங்க. இது உங்கள் மாமனார் சொத்து தானே? அதில் எங்கள் உழைப்பு இருக்குது, என் புருஷன் உழைப்பு இருக்குது. ஓடி வந்துட்டா நாங்கள் இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைப்பு போல. எவ்வளோ திமிரு இந்த நாய்க்கு. சுபி, என்னத்த சமையல்லாம் முடிச்சிட்டியா? ஆமாத்தா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாட்டும் வேணுமா? ஆமாம், தாகமாக இருந்தது, அதான் தண்ணி கேட்கலான்னு கூப்பிட்டேன். நீ இங்கேட்டு கிளம்பி நிற்கியா? ஆமாத்தா, மளிகை ஜாமான் எதுவும் இல்லைல்ல, அதான் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோன்னு உங்கள் மகன் சொன்னாதே கிளம்பியிருக்க சொல்லி. சரி சரி. நெத்திலேயே பொட்டு இல்லாமல் இருக்க? இல்லைத்தா, இப்போ தான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருந்தால் நீங்கள் கூப்பிட்டோன்னு இருந்தேன்.
சரி சரி, துணியெல்லாம் காய போட்டுட்டியா? எல்லாம் முடிஞ்சிட்டு. சரி, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வந்துட்டு போய் கிளம்பு. சரிங்க. மைனி, வாங்க மைனி. என்ன மைனி, கோவமா இருக்கீங்களா? ஆமா. ஏன் மைனி இவ்வளோ கோவமா இருக்கிய? வீட்டில் ஒண்ட வந்த கழுதெல்லாம் நம்மளை ஏற்று பேசுது. ஒரு மரியாதை கொடுக்க மாட்டா, அப்படி திமுறா நின்று இனி பார்க்கா. உங்களே ஏற்று பேசுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாளவா? 4 குடு கொடுக்க வேண்டியதானே? நான் என்ன குடு கொடுத்தாலும் என்னையே திரும்ப பதில் பேசுறா. அவளுக்கு என் மாமா கொடுக்குற சப்போர்ட் இருக்கு அவளுக்கு. எப்பே இந்தாங்க பெரியம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? நீ தண்ணி தந்துட்டு போ, எங்கேயே போகணுங்கனால போய் கிளம்பு போ. சரிங்க. மைனியா ரொம்ப கோவமா இருந்துருக்கே, இந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க. வேண்டாம் நீனே குடி. ஆமா, நீ அவன் எங்கேயோ போறேன்னு சொல்றதுக்கு கிளம்ப போன்னு சொல்ற. இவங்க இப்படி விடாதடி. மளிகை ஜாமா வீட்டில் ஒண்ணுமே இல்லை மைனி, அதனால தான் வாங்க போறா. நம்மளுக்கு வேலை மிச்சம் தானே. நீ வேலை மிச்சம் சொல்லி பைசாவெல்லாம் அவட்ட கொடுத்துறாத. அதுக்கப்புறம் தலைமையில ஏறி உட்காந்துருவா, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். பைசாலாம் இவ கையில யாரு கொடுக்கா? மகன் கூட்டிட்டு போறான். இவங்களெல்லாம் வெளியே எங்கேயுமே விடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வைக்கணும். நல்ல 4 பேர்ட்ட பழகி நம்மளே மதிக்காம போயிருவாங்க. இவ அப்பெல்லாம் இல்லை மைனி, நான் கொஞ்சம் அடக்கி தான் வச்சிருக்கேன். இவளும் கொஞ்சம் அடக்கி தான் போவா. எங்க வீட்டில் உள்ளதுதான் வந்த புதுசுல நல்லா அடங்கி போச்சு. இப்போ இனியே ஏற்று கேள்வி கேட்கு. நான் என் வீடுங்க, அவ சொல்றா என் வீடு. நீங்களும் வாக்கப்பட்டு தானே வந்தீங்க, அதே மாதிரி நானும் என் புருஷனுக்கு வாக்கப்பட்டு தான் வந்திருக்கேங்க. எம்மடி அவ்வளோ வாய் பேசுதான் அந்த பிள்ளை. ஆமா, வந்து ஒரு நாள் எங்க வீட்டில் வந்து இருந்து பாரு. சரி மைனி, இந்த தண்ணியை குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சாயங்காலம் போல 2 பேரும் உங்க வீட்டுக்கு போவோம். சோடாபட்டி, என்ன வைக்க போற மண்டை? யாரை பார்த்து வைக்க போற மண்டைன்னு சொல்ற? நீ யாரை பார்த்து சோடாபட்டிங்க என்ன? ஆமா, நீ சோடாபட்டி போட்டுக்கல, அதான் சொன்னேன். பின்ன உன் மண்டை அப்படிதானே இருக்கு, அதனால நான் அப்படிதான் சொல்வேன். எனக்காவது என் முடி கொஞ்சம் அழகா ஸ்டைலா இருக்கு. நீ பேரு சோடாபட்டி போட்டுட்டு அசிங்கமா இருக்க. சோடாபட்டி செவுட்ட பியாற்று வந்துக்கோ. நல்ல பேப்ப அதாண்டி என் கையை என்ன புளியங்க பறிச்சிட்டு இருக்குமோ? பேசிட்டே இருக்கும்போது மிதிக்க கீழே போட்டு நசிக்கிறோம். பார்த்துப்பா, தங்கச்சி ஐயா பாவன்னு பார்த்தா ரொம்ப சீன் போடுறேன். இரு மிதிச்சுட்டு அம்மாட்ட சொல்றேன் பாரு. சொல்லு, நானும் சொல்றேன். நீ எதுக்கு வீட்டுக்கு வந்து தொலைற? அந்த ஹாஸ்டல்ல இருந்து தொலைய வேண்டியதானே? நீ நிம்மதியே போச்சு. கஷ்டப்பட்டு அங்க கடந்து நான் சம்பாதிக்கிற பணத்துல தானே நல்லா சாப்பிட்றேன். உனக்கு இவ்வளவு திமுரு? இங்கே கடந்துட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் மேய்ச்சிட்டு கிடக்க உனக்கு இவ்வளவு திமுருனா, சிட்டிக்குள்ள போய் வேலை பார்த்து வர எனக்கு எவ்வளவு திமுரு இருக்கும்? வேலை பார்க்குறேன்னு ரொம்ப ஆடாதானே? நீ சம்பாதிச்சுதான் நாங்கள் சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லை. நாங்களும் ஆடு கோழிலாம் வைக்கும் போது அதெல்லாம் விற்று சாப்பிட தான் செய்கிறோம். வந்துட்டான். உன்னை விட அதிகமாக நான் தான் சம்பாதிக்கேன், அதை வந்து தெரிஞ்சுக்கோ. எனக்கு நீ என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும். இந்த நாயெல்லாம் ஒரு அக்காவா? பணப்பேய் பிடிச்ச நாய். பணப்பேய் எங்களுக்கு இல்லைண்ணே. நீ பாசமா இருந்தா நானும் பாசமா தான் இருப்பேன். நீ முதல் பாசமா இரு, அதுக்கப்புறம் நாங்கள் பாசத்தை கட்டுறோன்னே. பெரிய ஆள் பாசத்தை கட்டணுமா பாசம்? நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாம். சீக்கிரம் ஊருக்கு போய் தொலை. நீ வந்ததுலேருந்து அம்மாவோட பாசமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏமாவை ஏமா எடுத்துக்கிட்டு இருக்க? ஏமா தங்கச்சி நீ புரிஞ்சுக்கவே மாட்டா. எப்போ பார்த்தாலும் எங்களோட சண்டை போட்டுட்டே இருக்கா. நீ ஊருக்கு போய் தொலைஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க. அப்படியா சொன்னாவா? வரட்டு, அவளுக்கு இருக்கு. திட்டாதீங்க மாவளை. பின்ன நான் சொல்லி கொடுத்ததா நீங்க திட்டினு சொல்லி என் மேல கூட கொஞ்சம் வெறுப்பை தான் காட்டுவா. நான் வந்ததே அவளுக்கு பிடிக்கலமா. நான் வந்திருக்கே கூடாது. ஏமா இப்படிலாம் பேசுறா? ஆமாம்மா, அவளுக்கு நான் வந்ததுலேருந்து நீங்க அவன் மேல பாசமே காட்ட மாட்டீங்க. அதனால நீ ஏசிட்டே இருக்கா. நான் சொன்னேன்னு அவளை எதுவும் திட்டாதீங்கம்மா. சரி திட்டல, நீ அழாதம்மா. வா உள்ள வா.